எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா குழி ஆம்லேட் முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடிசாக பிச்சு போட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இந்த பனியாரக்கல்லை வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் சூடானோன்னா எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை ஊற்றிக்கலாம். லேசாக வந்தோடனே மாற்றி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம குழி ஆம்லேட்லாம் போட்டு எடுத்தாச்சு. நம்ம இப்போ குழம்பு வச்சிடலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வெடிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக அதுங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 1/4 முறி தேங்காவை பொடிசாக கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம மையாக அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம். 1/4 முறி தேங்காவை பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினோடனே ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்துடுச்சு. வந்தோடனே நம்ம இந்த ஆம்லேட்டை போட்டுக்கலாம். போட்டு வச்ச ஆம்லேட்டெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழி ஆம்லேட்டை போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். 1 நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா 1 நிமிஷம் கொதிச்சிருச்சு. மல்லியில் போட்டுக்கலாம் கடைசியாக. அவ்வளோதாங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. குழி ஆம்லேட் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.